ஒரு சில மாவட்டத்துல மட்டும் கனமழை, மிதமான மழை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க போறோம். ஏன்னா, இதுவரைக்கும் நெறைய மாவட்டங்கள்ல பனிப்பொழிவு மட்டும் தான் நீங்க பதிவானத பார்த்திருப்பீங்க. இப்ப மறுபடியும் கனமழை பொறுத்தவரைக்கும் தொடங்கப்போது. இத குறித்து ஏற்கனவே நம்ம முன்பதாக நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலவே இப்போ கடலோர மாவட்டத்துல மழை பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு 4லிருந்து 5 மாவட்டத்திற்கு மட்டும் மழைய நீங்க எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டுல 38 மாவட்டங்கள் இருந்திருந்தாலுமே கூட, அதுல குறிப்பாக 5 மாவட்டங்களுக்கு இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும். இந்த தூத்துக்குடி மாவட்டங்கள், திருநெல்வேலி, விருதுநகர், கன்னியாகுமரி, தேனி, தென்காசி இங்க மட்டும் பகுதியான மழை பொழிவுகள் கண்டிப்பா பதிவாகும். இன்றைக்கும், நாளைக்கும் எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் நமக்கு 22ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மீண்டும் நமக்கு தமிழ்நாடு முழுவதும் பனிப்பொழிவு தான் அதிகரிக்க தொடங்கும். 21ஆம் தேதி மதியம் வரைக்கும் நமக்கு தென் மாவட்டத்தில பரவலாக சில இடங்கள்ல மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. இன்றைக்கு மாலை நேரங்கள், இரவு நேரங்கள், நாளை அதிகாலை நேரங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள். இந்த கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் அப்படின்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம். இந்த 3 மாவட்டங்கள் தான் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள். அப்ப இந்த இடங்களுக்கு கனமழையும், தேனி, தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டத்துல பகுதியாக சில இடங்கள்ல மட்டும், அதாவது மாவட்டத்துல எல்லா இடத்துலயும் நமக்கு மழை தீவிரமாகாம, கொஞ்ச இடத்துல மட்டும் நமக்கு மழை வந்து பதிவாகும். ஆங்காங்கே மட்டுமே இந்த மழை பொழிவானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, ஏற்கனவே சொன்னது போல மீண்டுமாக காயல்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்திருக்கிறோம். கவனமா இருங்க. இன்றைக்கும், நாளைக்கும் உங்களுக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறமா தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, குரும்பூர், அதைத் தொடர்ந்து திருச்செந்தூர், சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்லாம் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரித்து காணப்படும். மாலை, இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை பெய்யும். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ராமநாதபுரம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக லேசான மழையும், ஓரிடங்களில் மிதமான மழையுமாக பெய்யக்கூடும். தொடர்ந்து உங்களுக்கு நம்ம எல்லா நாட்களுமே எப்போ உங்களுக்கு மழை வரும் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிக்கை அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அடுத்து இந்த கடலோர மாவட்டத்துல பனிப்பொழிவுல என்ன ப்ரோ பயங்கரமா வந்து பதிவாகிட்டு இருக்கிறதா சொல்லி கமெண்ட்ல நீங்க போட்டிருந்தீங்க. சென்னையில அதிகாலை 2 மணியிலிருந்து காலை 7 மணி வரைக்கும் பயங்கரமான பனிப்பொழிவுகள் ஒரு பக்கம் நமக்கு தீவிரமாயிருக்கு. கடந்த நாட்களை விட நமக்கு ரொம்ப தீவிரமாகியிருக்க நம்ம பார்க்கிறோம். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி என பல்வேறு பகுதிகளில் கடந்த நாட்களை விட இப்போ பனிப்பொழிவுங்கிறது தீவிரமாகியிருக்கு. அதைத் தொடர்ந்து உள் மாவட்டத்திலும் அதிக பனிப்பொழிவு தான். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. இதில் வந்து கடந்த 24 மணி நேரத்தில் குறைஞ்சபட்ச வெப்பநிலை, அதாவது 13.5 டிகிரி செல்சியஸ் என்று சொல்லக்கூடிய 13.5 டிகிரி செல்சியஸ் நாமக்கல் மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப குறைஞ்சபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகிறது. தமிழ்நாட்டிலேயே நமக்கு வந்து நாமக்கல்ல தான் நமக்கு குறைஞ்சபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து சேலம், கரூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களிலும் கடும் பனிப்பொழிவு தீவிரமடைந்திருக்கிறது. உள் மாவட்டங்கள் பிப்ரவரி 15 வரைக்கும் உங்களுக்கு இந்த பனிப்பொழிவு தீவிரம் சொல்லியிருக்கிறோம். பிப்ரவரி 15க்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பனிப்பொழிவினுடைய தீவிரம் குறைய வாய்ப்புகள் இருக்குது. மார்ச் முதல் வாரத்திலிருந்தே இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மார்ச் மாதங்கள் வந்த உடனேயே நமக்கு கடும் வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக தொடங்கிடும். ஏன்னா இந்த வருஷம் சீக்கிரமாகவே நமக்கு அந்த கோடை காலம் தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் மாதத்திலேயே நமக்கு அக்னி நட்சத்திரம் போன்ற வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி நமக்கு போன வருஷம் நமக்கு வடகிழக்கு பருவமழையில் நிறைய மழை பொழிவு, சென்னை, தூத்துக்குடி போன்ற பல இடங்கள் கடலோர பகுதியில் எப்படி நமக்கு மழை கிடைச்சதோ, இந்த வருஷம் வரலாறு காணாத வெப்பநிலையும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. முதற்கட்டமாக நமக்கு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் உள் மாவட்டத்தில் வெப்பநிலை வந்து அதிகரிக்கும். இப்போ நம்ம வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோட்டில் வந்து
மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய மாதங்கள்ல உங்களுக்கு அந்த தீவிரமான வெப்பநிலை அப்படிங்கிறது பகல் நேரங்கள்ல அதிகரிக்க போது. மே மாதங்கள்ல கடலோர மாவட்டத்துல கடும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா தான் இருக்கும். இந்த வருஷம் நமக்கு வந்து அதிக வெயிலும் நம்ம வந்து எதிர்பார்க்க போறோம். எப்படி ஒரு பக்கம் நமக்கு அதிக மழையும் வருகிறதோ, அதே போல இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அதிக வெயிலும் நமக்கு வந்து பதிவாகும். தொடர்ந்து நம்ம எல்லா மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க சீக்கிரமா லைக் பண்ணாதவங்க வேகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தென் மாவட்டங்கள் உங்களுக்கு மழை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை இந்த பகுதிகளுக்கு பெரும்பாலான இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், பனிப்பொழிவுகள் ஆங்காங்கே இருக்கக்கூடும். பிப்ரவரி 15 வரைக்கும் இடைவிடாத பனிப்பொழிவு இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற இடங்களில் சில இடங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகளும் எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சியில எப்படிப்பட்ட மழையாக இருந்தாலும் இந்த ஜனவரி மாதத்திற்குள்ளாக முடிவுக்கு வரும். அதைத் தொடர்ந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தொடர்ச்சியான வெப்பநிலை அதிகரிக்கும். இதற்கு நடுவுல அதாவது குறிப்பாக இடைப்பட்ட காலகட்டங்கள் இந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள்லாம் நமக்கு அந்த வெப்பசலன மழைங்கிறது அதிகரிக்கும். இந்த வருஷமும் நமக்கு நல்ல மழை கிடைக்கும். அதனால நமக்கு வந்து கவலைப்பட தேவையில்ல. பிப்ரவரி மாதங்களிலும் அந்தந்த மாதங்கள்ல பெய்ய வேண்டிய சரியான மழை பொழிவுகள் நிச்சயமாக கிடைக்கும். பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களிலும் நல்ல ஒரு மழை பொழிவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து கோடை காலத்துல அதிகப்படியான வெப்பச்சலன இடிமழையும் உறுதியாக நமக்கு வந்து பதிவாகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. லைக் பண்ணுங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு மழை அறிவிக்கப்பட்டிருக்கு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்கள்லாம் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும். அதனால ஒரு 2 நாட்கள் மட்டும் சொன்ன மாவட்டங்கள் நீங்க எச்சரிக்கையா இருந்தா போதும். அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாறிக்கொள்ளும். தொடர்ந்து நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டிலேயே நாமக்கல் மாவட்டத்துல தான் அதிகப்படியான பனிப்பொழிவு வந்து பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இனி வரப்போகிற நாட்களிலும் புயல்கள் ஏதாவது உருவாக வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. புயல்கள் கண்டிப்பாக உருவாகாது. வங்கக்கடலானாலும் சரி, அரபிக்கடலிலும் எந்த ஒரு புயலுக்கான வாய்ப்புகள் கிடையாது. தமிழ்நாட்டை நோக்கி நகருமாங்கிறத குறிப்பிட்டு கேட்டிருந்தீங்க. தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா புயலே நமக்கு முதல்ல உருவாக வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையில, நமக்கு இப்போ தமிழ்நாட்ட நோக்கி எந்த ஒரு புயலும் வரப்போகிறது கிடையாது. புயல் ஏதாவது உருவாகி அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்புகள் இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக அறிவிக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டினுடைய வானிலை அறிக்கை இயல்பான ஒரு வானிலை. ஒரு 5 மாவட்டத்திற்கு மட்டும் மிதமானதிலிருந்து கனமழை. சொன்ன மாவட்டத்திற்கு மழை வரும். மற்றபடி மற்ற மாவட்டத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும். அதனால நீங்க மறக்காம கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிக்கை அப்படிங்கிறது நம்ம கொடுத்து கொண்டே தான்